கோவை பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவிகள் அறிமுக விழா. புதுமை பெண்களாய் மிளிர காவல்துறை ஐஜி ஆர்.வி. ரம்யா பாரதி ஐபிஎஸ் வாழ்த்து. கோவை பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியின் முதலாம் ஆண்டு இளநிலை மாணவிகளுக்கான அறிமுக விழா கல்லூரி பொன்விழா அரங்கில் விமர்சையாக நடைபெற்றது. ஜிஆர்ஜி கல்வி குழும தலைவர் டாக்டர் ஆர். நந்தினி ரங்கசாமி வரவேற்புரையாற்ற, கல்லூரி முதல்வர் முனைவர் பி. ஹாரதி கல்லூரியின் சிறப்பம்சங்களை எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் முதன்மை சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் திருமதி ஆர்.வி. ரம்யா பாரதி ஐபிஎஸ், மாணவிகள் குறிக்கோள், தெளிவு, ஒழுக்கத்தை கடைபிடித்து சமூக ஊடக தீமைகளிலிருந்து விலகி பாரதி கண்ட புதுமை பெண்களாய் வாழ வேண்டுமென வாழ்த்தினார். சென்னை பன்னாட்டு இசி குழும மனிதவள துணைத் தலைவர் திரு டேனியல் ஜேக்கப் பேசுகையில், இது வாழ்வின் முதல் அத்தியாயம் என்றும் உயரத்திற்கு செல்ல நன்றி மறவாமை அவசியம் என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து QS ஐகேஜ் நிர்வாக இயக்குனர் திரு ரவின் நாயர், இணை இயக்குனர் திரு கிருஷ்ணராஜ் ஆகியோர் மாணவிகளுக்கு வாழ்த்துரை வழங்கினர். கல்லூரியின் முன்னாள் மாணவியும் இந்திய கைப்பந்து வீராங்கனையுமான செல்வி ஷீபா சுரேஷ் தனது பதக்கங்களை காண்பித்து தன் வளர்ச்சிக்கு கல்லூரியே காரணம் என தன்னம்பிக்கை ஊட்டினார். பிரிகால் ஹோல்டிங் தலைவரும் சிறுதுளி நிறுவனருமான திருமதி வனிதா மோகன், பெண்கள் அதிகாரமடைதல் மற்றும் சமூக பொறுப்புணர்வு குறித்தும் கௌரவ விருந்தினராக பங்கேற்ற திருமதி மம்தா வெங்கடேஷ், சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு தலைமைத்துவ பண்புகளை வளர்ப்பது குறித்தும் பேசினர். கலை அறிவியல் கல்லூரிகளிலேயே முதன் முறையாக TANCAM விளையாட்டு மையத்தை நிறுவிய கல்லூரி நிர்வாகத்தை பாராட்டிய TANCAM தொழில்நுட்ப துணைத் தலைவர் திரு ராஜா சுப்பிரமணியன், பெற்றோர் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் தர வேண்டும் என்றும் மாணவிகள் நூலகங்களை பயன்படுத்தி இலக்குகளை அடைய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இறுதியாக கல்லூரியின் IQAC ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஜே. பால விஜயலட்சுமி நன்றியுரை வழங்க தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவடைந்தது. புதிய மாணவிகளின் எதிர்கால வெற்றிக்கு இவ்விழா ஒரு சிறந்த அடித்தளமாக அமைந்தது.